ஹபீபி கம் டு குவைத் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் யாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குவைத்தில் பொறுத்த வரைக்கும் பழந்துன்னு கொட்டை போட்ட 20 வருஷம் 30 வருஷம் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாயில் நுர தள்ளுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 வருஷம் 30 வருஷம் இங்கே குவைத்தில் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்களால குவைத்தில் இருக்க முடியலை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸ், புதுசாக வரக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாகிடுச்சு. இன்றைக்கி வந்து அவங்களால சமாளிக்க முடியலை அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, புதுசாக யாராச்சும் நீங்கள் குவைத்துக்கு வர நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து இந்த நாட்டுக்கு வராதிங்க, வேறு எங்கேயாச்சும் போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஃபைன் எல்லாமே ஹெவியாகிருச்சு. இனி இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம சமாளிக்க முடியாது. அதனால் தயவு செய்து நீங்கள் குவைத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ரீசன் தான், எல்லாத்துக்கும் ஃபைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து புது புது சட்டங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இனி இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சமாளிக்க முடியுமா என்னங்கிறது நமக்கே தெரியலை. அதனால் இனி குவைத்தை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நாட்டுக்கு போனால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் குவைத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.